ஒருமுறை பழனி மலைக்கு அருகில் ஒரு முருக பக்தர் முருகன் மீது பேரன்புடன் வாழ்ந்தார். அவர் பெயர் சிவானந்தம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் விரதம் இருந்து முருகன் கோவிலுக்குச் சென்று ஓம் சரவணபவா என ஜெபம் செய்வார். ஒருநாள் சனி பகவான் அவரைச் சோதிக்க முடிவெடுத்தார். இந்த பக்தனின் நம்பிக்கையை நான் சோதிக்க வேண்டும். என் திட்டத்திலிருந்து தப்ப முடியுமா என்று பார்ப்போம் என சிரித்தார். அன்று இரவு சிவானந்தத்தின் வியாபாரம் வீழ்ச்சியடைந்தது. பின் அவனது வீடிலும் சிக்கல்கள் ஆரம்பமானது. நண்பர்கள் விலகினர். ஆனால் அவன் மனம் வருந்தவில்லை. அவனது நெஞ்சத்தில் முருக பக்தி மட்டும் உறைந்திருந்தது. இது முருகன் கொடுத்த சோதனை. நாமும் தேட வேண்டியது நம்பிக்கையே என்று கூறி பக்தியில் தளரவில்லை. இதைப் பார்த்த சனி பகவான் வியந்தார். இவன் என் பாதையில் நடந்து நொந்தாலும் முருகனை விட்டுவிடவில்லை. இதுதான் உண்மையான பக்தி என்று மகிழ்ந்தார். சனி பகவான் தனது கிரக தோஷங்களை நீக்கி சிவானந்தத்திற்கு அருள் புரிந்தார். வியாபாரம் மீண்டும் வளர்ந்தது. வீடு சந்தோஷமாக ஆனது. முருக பக்தர்களை சனி பகவான் பிடித்தாலும் அவர்கள் நிலை தளராது. காரணம், முருக பக்தி என்பது சனியின் சோதனைகளையும் தாங்கும் வலிமை. இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கருத்தை கமெண்டில் கூறவும்